ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா ரெசிபி. 90s கிட் ஃபேவரட். உள்ளே செம்ம சாஃப்டாக, மேலே செம்ம கிறிஸ்பியாக, ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணலாம். வாங்க. இப்போ ஒரு குண்டானில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்புனால் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்புனால் ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ தான் அந்த வெல்லத்தில் இருக்கிற கல் மண் எல்லாமே நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். அதனால் நல்லா இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் இருக்கிற கட்டிகளை நல்லா உடச்சி விடுங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் உடச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற கல் மண் தூசி எல்லாமே நமக்கு தனியாக வரும். இப்போது இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற இந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இதில் கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சமையல் சோடா போடுறதுனால நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட்டை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் 1 ஏலக்காய் நல்லா இடித்து எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏலக்காய் ஆட் பண்ணும்போது வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது அந்த வெல்லத்தில் இருந்த தண்ணியை வச்சு நாம் பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே அடியாக நாம் விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நீங்கள் ஒரே அடியாக தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு விட்டு நல்லா மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்து ஊற்றினா நல்லா தொரன்னு ஊற்றணும். இதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு உங்களால் எந்த அளவுக்கு டைம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்து ஊற விடுங்க. நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற விடுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு சின்ன 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 பால்ஸாக போடுங்க. போட்டுட்டு அது நல்லா எழும்பி மேலே வரும். அது வரைக்கும் நீங்கள் அந்த போண்டாவை டச் பண்ணாதீங்க. நல்லா எழும்பி மேலே வந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. ஃப்ளேம் லோலையே இருக்கட்டும். இல்லை அப்படின்னா மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலே நல்லா கருகிடும், உள்ளே நமக்கு அந்த அளவுக்கு வேகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போண்டா நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.